Good morning, Opostars. Welcome to one more edition of Mom and Me, where Mom will rewrite celebrity chef recipes. Today, she is going to rewrite Kumbakonam Kadapa. Okay. So, let me start with the preparation. சொல்லுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. Add a bit of coconut oil and we are going to use caramelized onion. So, we are not layering onions. அதுக்கப்புறம் tomato. இது ஊத்திக்கணுமே. தண்ணி ஊத்திக்க வேண்டாமா? And we'll add a bit of moong dal. Moong dal is used to stretch this curry. Think of this curry as some kind of a dal-based kurma. Dal-based vegetable kurma. So moong dal is used to stretch this curry. This is எவ்வளோ மாதிரி? கால் கப்பா. It's quarter cup of moong dal which has been soaked. So add the moong dal and add enough water to cover this. என்னம்மா? அன்னைக்கு மெத்தனத்தில் இருந்ததுங்களே. தண்ணி மேலே வந்து முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஓகேயா? இப்போ இது உருளைக்கிழங்கு போடுறதுனால ஓவர் குக் ஆகாது. வேறு இந்த பீன்ஸு கேரட்லாம் போட முடியாது. பீன்ஸு கேரட்லாம் போட்டால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு போட்டு பண்ண முடியாது. சரியா? லேயர் பண்ணி இதுதான் பண்ணணும். டொமேட்டோ அப்படியே போடும். ஆட் த டொமேட்டோஸ் ஆஸ் இட் இஸ் பொடியாக இருக்கிறதா இல்லை எப்படி பண்ணுறது? லெட் மீ ஸ்டார்ட் தி ஸ்டாப் வாட்ச். ஐ அம் சாரி. ஆச்சு நான் எடுத்து வச்சேன். நான் தான் வச்சேன். நீங்க டெய்லி மறந்து விடுறீங்க. ஆச்சு மட்டும் சீவனமா சீவனமா சீவிக்கலாம். ஆனால் பொட்டேட்டோ பொதுவாக தோலே சீவாதீங்க. கிளீனாக இருந்தால் தோலில் தான் சத்து நிறையா இருக்குது, நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது, ஃப்ளேவர் இருக்குது. Chop up the potatoes. The scrubber போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு தோலோட முடிஞ்ச வரைக்கும் தோலோட யூஸ் பண்ணிக்கோங்க. A lot of nutrients in the skin. If you just remove the skin, it is pure starch. So all the vitamins and minerals are in the skin. So do not remove the skin as much as possible. Adds a lot of nutrients and a lot of flavor too. So chopping up 250 grams of potato should take you about a minute or so. காய் நறுக்கிறது லேட்டாக இருக்குங்கிறாளேம்மா. ஏம்மா இங்கே வேறு ஒரு நிமிஷம் கூட மாட்டேங்கிறது காய் கிலோ நறுக்கிறதுக்கு. எல்லாரும் ஓப்போஸில் உங்களுக்கு குக்கிங் டைம் தான் மிச்சமாக இருக்குது. காய் நறுக்கிறதுக்கு எங்களுக்கு அரை மணி நேரம் ஆகுதுனால எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இது பாருங்க, இது கால் கிலோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகலை. எடுத்து வச்சேன். என்னம்மா இருக்கிறத எடுத்து வச்சு வேணா போட்டுக்கோ. மண்ணு கத்தி வச்சுன்னு தான் பண்ணுறா போல் இருக்கு நிறைய பேர். கத்தி வந்து ஷார்ப்பாக இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். தோல்பட்டியெல்லாம் வலிக்கும் கத்தி ஷார்ப் இல்லாமல் இருக்கணும். உட்காந்து டிவி பார்த்துட்டு கட் பண்ணால் மணிக்கணக்காக கட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்னங்கிறீங்க? So that's it. It should take you around 1 to 2 minutes to cut quarter kg of most vegetables. If you are spending too much time on cutting, either you are using a wrong knife or a wrong technique. அப்புறமா என்ன பண்ணலாம்? So this is a teaspoon of salt. போட்டுக்கலாம், இப்போ போட்டுக்கலாம். வேற இதெல்லாம் ஊற வச்சு அரைக்கணுமா? அணி இப்போ போட்டுடலாம். And this is 2 tablespoons of caramelized onions. இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு இது வந்து இது பண்ண வறுத்து போட எல்லாம் வறுத்து கடைசியில் அரைச்சி வச்சுக்கலாமா? இப்போ மூடி வச்சு விட்றேன் நான். குக் பண்ணிட்டு அதெல்லாம் வறுத்து அரைச்சி கடைசியில் இருக்கலாம். கடைசியில் வச்சுன்னா பச்சை வாசம் வராது உனக்கு. வறுத்து அரைச்சி விடலாம். வறுத்து அரைச்சி உள்ள வச்சிட்டோன்னா அந்த ரீட்டைன் ஹீட்லேயே குக் ஆகிக்கும். சரி சரி. So I'll set it in the veg mode with vent closed so that dal also cooks. Move this aside and இது மூணு தான் வரும். எதுமா? இது மூணு தான் அரைக்கணும். ஓகே. சோம்பு வறுத்துக்கோ, மிளகாய் தேங்காய் கட்டி கூட வேண்டாம். வறுத்துக்கலாம், உங்களுக்கு வறுக்கணும்னா வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Now we'll prepare the spice paste for it. என்னெல்லாம் போட்டோம்? சோம்பு மாத்திரம் தான். This is எவ்வளோ வேணுமா? ஆமாம், ஒரு ஸ்பூன் வேணும். This is 1 tablespoon of fennel. Sorry, 1 teaspoon of fennel. அவ்வளோ வேண்டாம், இல்லை தாளிக்க. இது மூணு தான் அரைக்கணும். ஓகே ஓகே. கசகசா வறுக்க வேண்டாமாம்மா? வறுக்க வேண்டாம், அதை ஊற போட்டுருக்கேன்.
இல்லை வறுத்து அரைக்கனா வறுத்து கொஞ்சம் கூட போட்டு வறுத்துக்கலாமே, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கட்டும். கொஞ்சம் கொடுங்க, பரவாயில்ல, கொஞ்சம் கசகசா கொடுங்க. இதில் dry roast some fennel and some poppy seeds. So you can either soak the poppy seeds or roast them. It's up to you. So I'm going to do both. I'm going to add a few poppy seeds and soak it on, put it on low heat. அது இதை பண்ணிடலாமா? Now keep this aside. அது டைம் ஆகும் நம்மளுக்கு. And start on the dessert. The low heat la vechudren. Let me get this into the frame too. So the fennel and the poppy seeds are getting roasted on very low heat. Meantime, we'll do the. என்ன இது? கடலை உருண்டை. கடலை எள்ளு போட்டு கடலை உருண்டை. எள்ளு வறுக்கணுமா வேண்டாமா? வறுத்துடலாமா? ஓகே. So in the meantime, I will start the loading the pot with jaggery syrup. இதில் ஒரு நிமிஷம் இருக்கும். வெயிட் பார்த்துடலாம். Taking 1 cup of jaggery, இன்னும் கொஞ்சம் கூட வேணுமா, which is around 200 grams. So take around 200 grams of jaggery. Always weigh it. தேங்காய் போட்டு கட் பண்ணிட்டேன். வெடிச்சாச்சுது. 200 grams of jaggery. ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே வச்சிருங்க. And 60 ml of water. 60 ml is also 60 grams. That is 60 ml of water. That's quarter cup. It's always better you go by the weight rather than by the cup measurements, because cup measurements can be very tricky. Add a pinch of salt just to heighten the taste, and a bit of ghee. That's it. Now what I'm going to do is I'm going to set this on high. அவ்வளோதான். என்ன வச்சுட்டு இது ஒரு 15 விசில், ஒரு 5 நிமிஷம். என்னம்மா இங்கே இருந்தோம் ஹை ஹீட்டில். இப்போ டைம் பாருங்கள், 6 ஆச்சா? இது வந்து 17 வச்சுக்கோங்க. 12 நிமிஷம். இது 12 வர வரைக்கும் இது பண்ண போகிறோம். சரியா? Now while jaggery is cooking, we'll roast the other stuff. We'll also blend. இது அப்புறமா வறுத்துக்கலாம், எல்லாம் கடைசியாக. அதான் இதை எடுத்து மாற்றி போட்டுக்கோங்க. இல்லைம்மா, இதை அரைக்க போகிறோம்ல. வறுத்து தான் அரைக்க போகிறோம் இல்லையா? இல்லை முழுசாக போட போகிறீங்களா? இப்போ அரைக்க போகிறீங்களா? லைட்டாக 1-2 தான் வறுத்துட்டு பண்ணிக்கலாம். இதை எடுத்து வேறு இதில் மாற்றி வைங்க. நான் சொல்கிறது அப்படியே பண்ணுங்க. இது டைம் இருக்குது. இதுதான் சீக்கிரம் முடியும். ஃபஸ்ட்டு 1-2 இருந்தால் தப்பு இல்லை, மழை வைங்க. We'll also roast the sesame seeds. The peanuts are already roasted. We don't need to roast this. The jaggery syrup, you have to take a call on how strong you want your jaggery syrup. If you want it very strong, you can let it go for up to maybe even 6 minutes. If you want a medium strong syrup, let it go for around 4 to 5 minutes. You'll have to test it. Once the syrup is ready, ரெடியாக கொஞ்சம் எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கணும். அந்த பந்து பார்த்து வரதா பார்த்துக்கோங்க. வரலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். சரியா? Now let the sesame seeds pop. இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. அப்படியே
So put it on low heat and just wait for it to pop. You can hear it popping and they turn a nice golden brown. Switch it off. Mix in the roasted peanuts and a few cardamom for the flavor. Ignore the whistles, we'll go by time. We'll switch this off at around 12 minutes and check the syrup consistency. So I'm cooking for 5 நிமிஷம் வைக்கிறேன்மா. 5 நிமிஷம் வச்சு விட்டு பாகு பதம் என்ன இருக்குது பார்க்குறோம். இந்த பாகு பதம் வெள்ளத்துக்கு வெள்ளம் மாறும். அது ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். பதம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தரதரன்னு அரைச்சிக்கிட்டா. And I'm going to blend this into a coarse powder. Into a coarse powder. மூடி கொடுங்க. பாருங்க. இன்னும் கொஞ்சம். Okay. So that's how it looks. This aside. And take 100 grams of this. இது 100 கிராம் என்ன? வேணும்னா இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறமா போட்டுக்கலாம். சரியா? இப்போதைக்கு 100 கிராம் எடுத்துக்கோங்க கரெக்டாக. ஓகேயா? இது மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு தட்டு கொடுங்க. 10 நிமிஷம் ஆனோன்னு கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். Now we have to grease this plate. Once the jaggery syrup is ready, we'll pour it in this. We'll mix in the என்னம்மா ரோஸ்ட் சீரப்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியது, அவ்வளோதான். அதுக்கு முன்னால் இந்த 12 நிமிஷம் வந்தோடனே பதம் நம்மளுக்கு வேணுங்கிற பதம், அந்த உருண்டை பதம் வந்திருக்கா பார்த்துடுவோம். நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். சரியா? உங்களுக்கு நல்ல உருண்டை நல்லா டைட்டாக வேணும்னா 5 நிமிஷம் வைக்கிறதுக்கு பதில் 5 நிமிஷம் 6 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். உருண்டை கொஞ்சம் லைட்டாக இப்போ கொஞ்சம் லூஸாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் ஜாஸ்தி வைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து பாகு எடுக்கும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கறியிடும். இப்போ இந்த வாசம் பாருங்க, கறிகிற வாசம் வந்ததுன்னா பிரச்சனை அர்த்தம். இப்போ 12 நிமிஷம் ஆச்சா? ஆஃப் பண்ணிடுறேன் நான். 12 minutes. So we have heated this for around 6 minutes. Switching this off. Releasing the pressure. இப்போ பாகு பதம் பாருங்கள். இங்கே வச்சு விட்டு ஒரு சொட்டு எடுத்து உள்ளே விட்டு பார்த்து விட்டு அந்த உருண்டை பதம் வந்திருக்கா பாருங்கள். The jaggery consistency varies from batch to batch because jaggery is not standardized. பாருங்க. Now you'll have to take a call based on the jaggery you have. It has to form a so this is softish. This will still hold. நம்ம பிடிக்கலாம். This will still hold, but if you want slightly இன்னும் கொஞ்சம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் வேண்டாம். இதை பண்ணிட்டு உங்களுக்கு எது எவ்வளோ நேரம் வேணுமோ பற்ற வச்சு விட்டு ஒரு 2 So if you want a stronger syrup, just heat it for maybe another 5-10 seconds. That's it. Now I'm going to switch this off. Place this here. Okay, that's also a good idea. So we are going to mix 100 grams of roasted peanuts and sesame into this. Mix it all up.
This looks like this can take some more sesame seeds. So I'm going to add some more. That may be another 50 grams or so. Ma, இது எப்படி இருக்கு பாருங்க. சரியா இருக்கா பார்க்கறதுக்கு? சரியா. So mix it well. ஒரு 2 நிமிஷம் வச்சு பிடிச்சேன்னு வைக்கணும். தட்டில் போட்டு பிடிக்கலாமா இதுலேயே வைக்கலாமா? என்ன பண்ணிட்டோம்? தட்டி போட்டு ஆறிடும். ஒரு வாரம் போட்டு ஒரு வாரம் பிடிச்சி. And now let it cool down a bit and you can start shaping them into balls. Or if you spread it out like this will become a chicky. தட்டி கோவிலாக போட்டு கீத்து போட்டுடலாமா? போட்டு ஒன்று பாலம் பிடிச்சி காமிப்போம். பிள்ளையார் பிடிக்க குரங்காச்சு நான் சுட போகிறா என்னம்மா? So you can just spread it out and cut it into a chicky if you want or shape it into a laddu. இந்த நெய்யை தொட்டு மேலே தண்ணி பழப்பலான்னு. நல்ல ஐடியாம்மா. கொஞ்சம் ஊற்றுங்க நெய்யை. அது இருக்கு அதே கொஞ்சம் ஊற்றுங்க. நிறைய இருக்குது அது இல்லையா கக்கு வைப்பேன். அப்படி என்ன எள்ளு இந்த இடத்துலலாம் இது ஆயில் தானே. Smoothen it like this. Okay. இப்போ ஒரு லட்டு பிடிச்சி காமிக்கணுமே. யார் பண்ண போகிறா? நீங்கள் பண்ண போகிறீங்களா நானா? சரி ஒரு லட்டு பிடிச்சி காமிச்சிருங்க. இல்லை யூ கேன் ஜஸ்ட் கட் இட் அப் அண்ட் சர்வ் இட் ஆஸ் சிக்கீஸ். அப்புறம் எடுத்துக்கலாமா? ஒரு நிமிஷம் லட்டு பிடிக்கிறேன் நானே. நான் அது கொஞ்சம் இருந்துட்டு போகிறதுமா ஒன்றும் தப்பு இல்லைம்மா. இதே லட்டு பிடிக்காண்டாக்கண்ணா இத்தனுக்கு My mom doesn't waste a bit. கக்கறது பற்றிய நெய்யை நீ விட்டு நெய் லட்டு பிடிச்சானு ஆச்சு. கொடுங்க. கொஞ்சம் ஆறணும். So this will set after it cools down a bit. That will be your laddu or நெய் நிறைய இருக்கு விட்டதெல்லாம் கக்கறது. நெய் கக்கறது. So that is going to be a roasted peanut and sesame laddu. If you want a tighter laddu, just go for a few more. Now this is done. Our dal is also done. The cookbot has beeped. Now we are going to blend all this to a paste. Now this is the roasted coconut, roasted poppy seeds and fennel. And this is the soaked poppy seeds. நீங்கள் போட்டுருமா? இது என்ன பண்ணுறோம்? எதெல்லாம் வேறெல்லாம் போட்டு அரைக்கணும். So I'm going to blend this to a paste. தண்ணி வேணுமா வேண்டாமா? So this is the spice paste for the kadapa. Correct ma. So correct தான் நிறுத்தியிருக்கோம். 5 நிமிஷம் கரெக்ட். ஹாப்பியா நீங்க? சரி இது பாருங்க, இது பறிச்சது போறமா பாருங்க. That is the spice. I'll add a bit more water and blend it to a nice paste. Nothing more. இது பாருமா பாருங்க. சரி இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன். இது பண்ணிடலாம். I'm going to release the pressure and complete the kadapa.
since we don't have delicate vegetables, you can even let the pressure settle. பாருங்க. இதோட நெய் வடிச்சு தாளிச்சு. சரி, இது பாருங்க என்ன வந்திருக்கா பாருங்க. ஓ நல்லா வந்திருக்கு. பாசிப்பருப்பு நல்லா வந்திருக்கு. இதில் அளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே. இப்போ இந்த we'll just mix the spice paste in. And that will cook in retain heat, or if you want you can give it a simmer. That's completely up to you. இது வந்து வறுத்தனால உனக்கு இது பண்ண வேண்டாம். கொதிக்க வைக்க தேவையில்லை இல்லையா? சரி. தக்காளி மட்டும் நெஸ்கி விட்டுறேன் கொஞ்சம். Just mash up the tomatoes a bit. The tomatoes are the souring agent, so they don't need to be caramelized. Mix it all up. Fine. கலந்து விட்டு தண்ணி. அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? இதெல்லாம் தாளிச்சு போடணும். எரிஞ்சு இது மிக்ஸ் திஸ் வெல். சரி, எது கூட சாப்பிடலாம்? இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தையும் சாப்பிடலாம். Some chopped cilantro. எலுமிச்சம்பழம் ஜூஸ். 1 tablespoon of lemon juice if you like. இந்த நெய்யை வடித்து இதில் தாளிச்சிடுவோம். இந்த மேஷர் கொடுங்க. இன்னும் தக்காளி கொஞ்சம் மசிச்சு விட்டு விட்றேன். அப்படியே இருக்கு. ஒரு நிமிஷத்தில் So just mash up the tomatoes if you like. பாபு இது நான் பண்ணுறேன். கடப்பா ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இது உருண்டை பிடிச்சி விட்றேன். உருண்டை பிடிக்கிறதோ கீத்து போடுறதோ பண்ணிக்கிறேன். நீங்கள் தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணுங்க. அந்த நெய்யை இதில் வடிச்சுட்டு விடு. அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாமா? தாளிக்க நெய் விடணும். இந்த மிச்சம் பண்ணுற வேலையில் அப்புறம் வச்சுக்கோங்கம்மா. முதல் வேலையை முடிப்போம். இந்த நெய் விட போகாது, கவலைப்படாதீங்க. இன்னும் போட்டு நெய் போட்டு பண்ணுங்க. coconut oil. So I'm going to shape them into balls to complete the work fast. Dip your hands in water. அந்த நெய்யை தொட்டின் புடி பலப்பலான்ட்டு. அம்மா விடுங்கம்மா, என்ன விடுங்க, நான் பண்ணிக்கிறேன். கை சுடுறது, நெய் போட்டு எப்படி பண்ணுறது? கை கொதிக்கிறது. இது சோம்பு போடுறேன். சோம்பு ஒட்டிட்டு இருக்கு, ஒரு தொட்டின்னு இருக்கு. பைத்தி மடாடா. இந்த லைவ்ல மிச்சம் பண்றதுல அப்புறம் வச்சுக்கலாம். இந்த நெய் வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதை எடுத்து அதில் விட்டுக்கிறேன், அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன்லாம் சொல்லப்படாது. ஒன்றுமே இல்லை, எப்படி வடிக்க போகிறோம் விட்டுக்கலாம். வேற ஒன்றும். So shape them big or small, up to you. 2 பட்டை முந்திரி மிஷாவை போட்டுடலாமா? சங்கராந்தி ஸ்பெஷல்மா இது. இது அங்கே பீகார், ஒரிசால எல்லாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கேஸ் வந்து எடுத்துடலாம். ரொம்ப கருப்பாக தள்ளி வச்சு விடுறேன். தள்ளி வச்சு. So if you want to keep it slightly warm, put it over the gas stove, so it shaping becomes easy in retain heat. பாருங்க எப்படி சின்ன வயசுல கோலி குண்டு ஆடுவோமே அம்மா. கம்பர் கட்டு மாதிரியா இருக்கு. எந்த குண்டு? எதை அடிக்கிட்டோம்? ரைட்டா லெஃப்டா? வந்திருக்கா? சுடுறது கை லைட்டா. நம்ம லட்டு பண்ண போறோம்னு முதல்ல சொல்லிட்டு கடைசியில் லட்டு மாதிரி வரல, நாங்க பர்பி பண்ணிட்டோம்னு சொன்னா. கை சுடுறத நெய் தொட்டினா அது நல்ல ஐடியா. நிஜமா நல்ல ஐடியாம்மா. இதே முதல்ல பண்ணல. சாரிம்மா, நான் அது நெய் சூடா இருக்கும்னு நினைச்சேன். சூடு இல்லை, சூடு இருக்காது. ஆரியா சிந்தக்கம் வந்தாச்சு, அதான் சூடா இருக்கும். அதனால தான் போயிட்டு இருந்தேன். அது சுடு சுடு.
கில்லடிமா நீங்க ஆ? நாங்களும் எல்லாம் பண்றவங்க தானே. உங்க பேச்ச முதல்ல கேட்டிருக்கணும் போல் இருக்கேன். ஏமா இன்னைக்கு தான் கேட்டேன். Oh, the tip she gave was actually good. Becomes a nice and shiny laddu. Huh? So, நெய் பளபளன்னு இருக்கும், வாசமாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. we have roughly half a kilo of laddu. சோப்பு போட்டு கையால் இங்கே சோப்பு. வெயிட் பாருங்க, நம்ம போட்டு எவ்வளோ லட்டு இருக்குன்னு வெயிட் பாருங்க. டேஸ்ட் பார்த்துருங்க, அவ்வளோதான். கடப்பா கலந்தோம்னா வேலை முடிஞ்சது. அதே ரெண்டு வந்து விடுறேன். That is our kadapa and that is our தாளிப்பு laddu. போடுறேன். தாளிப்பு. All done in scratch in less than 30 minutes. ரெண்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்லணும். இந்த நெய் வேஸ்ட் ஆகாது. எடுத்து ரசம் தாளிக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இதுலேயே உங்கள் கடப்பாயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், வாசமாக இருக்கும். முந்திரியோடு எடுத்துக்கிறேன். ஆசா சூப்பராக இருக்கு. பிரமாதம். So we have got something like around 350 grams of laddus. Ma laddus add paranga ma. They are pretty hard, huh? Let me show you. See, hear the sound? Oh, adita ma, adita. ஏதாவது விழப்படுது. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, இன்னும் சாப்பிடவும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. So try this out, and this is a Sankranti special. Try this out and please post your validations. It's very easy to control the consistency of the jaggery syrup with Opos. Just go by weight, go by time. Increase the time for a stronger syrup, decrease the time for a weaker syrup. You need to do it once. The jaggery also varies in consistency the longer you store. These are hygroscopic, so they absorb water from the atmosphere. So try it once and then take a call based